ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கேசி ட்ராமா. இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த ஆசம் ட்ராமா அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஹீரோயின் இப்போ யார் கூட தான் சேருவா நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு சஸ்பென்ஸோடு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சீனோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அப்படியே பூங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா மேரேஜ் கெட்டப்லாம் போட்டுட்டு அவங்க ஃபியான்ஸை மீட் பண்ண வராங்க. பார்த்தா ஒரு அழகான பையன் கையை நீட்டி நிற்பானா, ஆஹா கையை கொடுத்து இவனோட பேச்சப் பயிரலாயா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு இன்னொரு பையன் நடுவில் இந்த கௌசிக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி யாரான்னு தெரியும் பார்த்தா இந்த பக்கமும் ஒரு அழகான பையன். என்னடா இது, இவனும் நல்லா இருக்கான் இவனும் நல்லா இருக்கான், இப்போ நம்ம யாரை சூஸ் பண்ணுறது, நம்மளோட சோல்மேட் யாராக இருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கத்துலேருந்து வெளியே வந்தோன்னே கனவா அதானே பார்த்தேன், நமக்கெல்லாம் இங்கே செட் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலில் ஆயம்மா வந்து அடித்து துரத்துக்குள்ளே வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறான். சரின்னு சொல்லிட்டு இவள் வீட்டுக்கு அறக்க பறக்கன்னு ஓடி வரா. ஏன் ஓடி வரான்னு பார்த்தா இவள் கீழ் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஊரை காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு போகிறதுனால அந்த குழந்தைய பார்த்துட்டு போயிட்டு வா தாக்கப்பா, போயிட்டு வா குழந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியவே இவள் வந்து கை காட்டி வீடு போய் சேருங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுருவான். கரெக்டாக அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொருத்திங்க அந்த வீட்டுக்கு வந்து குடியேறத்துக்கு வந்திருப்பாங்க. என்னடா இது போன உடனே வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த கார்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் இறங்குவானா, இவன் தான் நம்ம செகண்ட் ஹீரோ. இவனை பார்த்தோன்னே அட இந்த பையனை நம்ம கனவுல பார்த்துருக்கோம், ஓகே அப்படியே போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக முன்னாடி போய் இருந்துட்டு ஹாய் மை நேம் இஸ் ஃபூக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஃபூக்கோவா இரு ஆயாவா இரு என்கிட்ட அதுக்கு வந்து பேசுகிறேன், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுவானா. டே நான் பேசிட்டு இருக்கிறேன் எங்கடா போகிறேன்னு பிடிச்சி இழுக்கும் போது அவன் கையில் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி மக் இருக்கும். அந்த மக்கை வந்து உடச்சிருவான். அதனால் சின்ன குழந்தைங்க கூட இருக்குன்னு தெரியாமல் வந்துட்டு ஒரு பேட் வேர்ட்ஸ் வந்து சொல்லி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவான் நம்மளோட செகண்ட் ஹீரோ. இதை பார்த்த குழந்தைங்களா இருந்துட்டு ஃபூக்கோ அக்கா இந்த அண்ணா ரொம்ப மோசம்க்கான்னு சொல்லிட்டு ஃபூக்கோவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட் ஹீரோட என்ட்ரி. அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ பார்த்த உடனே வா வாட் எ பியூட்டி, இவனும் இங்கே தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்ப்பா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோ மாதிரிட்ட நார்மலாக வந்து பேசிட்டு நீ பார்க்க நல்லா இருக்கே, உன் பேர் என்ன ஊர் என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இரு, உன் மூஞ்சில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவானா. இவர் இருந்துட்டு வா நம்மளை அழகாக ரசிக்க போகிறான்னு நினச்சா உன் மூக்கில் ஏதோ டஸ்ட் இருக்குது போமா அந்த பக்கம் அப்படின்னோடனே இவளுக்கு செம்ம எம்பாரசிங் ஆகிடும். அப்படியே மூக்கை மூடிட்டு போயிடுவோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு வந்திருக்கனால வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோஸை வந்து வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஸ்கூலில் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஸ்கூல் நேம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஸ்கூலில் தான் எங்களோட பொண்ணும் படிக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே ஃபூக்கோக்கு ஒரே ஜாலியாகிடும். ஆஹா இவனுக்கு ரெண்டு பேர்த்துலேயே அவனோ ஒருத்தர் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிளாஸில் போய் உட்காந்தா அந்த சிடுமூஞ்சி ஹீரோ இருப்போம். நான் பார்த்துட்டு இவளுக்குலாம் மனசே வைத்துடும், சி போயும் இவன் கூடயா வரணும், அட்லீஸ்ட் அவன் கூடயாவது போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பொண்ணுங்களாம் பார்த்தா வா வாட் அ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லடி இவன் மோசமான வண்டி அப்படின்னு நினச்சிட்டு கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அவன் சயின்ஸ் லேபில் ஏதோ ஒரு பொண்ணை வந்து உமா அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. இதை வேற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆடங்கண்ணா என்னடா ஃபஸ்ட்டு நாளே வந்து உன்னோட திருவிளையாடலை காட்டிக்கிட்டு இருக்கா, அதுவும் புது ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருப்பா. இவ பார்க்குறத வேற நம்ம ஹீரோ பார்த்துருவோம். அதனால் அம்மாடி ஃபூக்கோ ஓடிடு இங்கே நிற்காத ஓடிடுன்னு சொன்னோன்னே இவ்வளோ அந்த இடத்துலேருந்து வந்துடுவா. வெளியே வந்து பார்த்தா ஜோன்னு மழை பெருமா. இவ பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு நாளே சரியில்லை, காலையில் ஆரம்பிச்சிருந்து ஈவினிங் வரைக்கும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வருவானா. செகண்ட் ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா கொடை இருக்குது, நம்ம ஹீரோயின்ட்டு இப்போ கொடை இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ அவன் ட்ராப் பண்ணுவான்னு தானே நினைக்கிறீங்க, இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின்னு நினைப்பான். நம்ம ஹீரோயின்னு பார்த்துட்டு அவனும் அதுக்கேற்ற மாதிரி பேகெல்லாம் கொடுத்துட்டு கோட்டெல்லாம் கழட்டுன்னு ஓகே இவன் கோட்டை கழட்டி அப்படியே நமக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்து போயிட்டு வாமான்னு சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு ஐயோ வேணாம் பரவாயில்ல நான் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தனியாக வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு எவன் உனக்கெல்லாம் கொடுத்து அந்த பேகை கொடு நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவானோ. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கிறடா, நான் வாழ்க்கையில் வெறுக்கிற பையனா அது நீ தான்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அடுத்த நாள் வந்து சும்மா மூக்கு ஒழுகுன்னு ஒழுகிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வெளியே இருந்து எவனோ கத்துற சத்தம் வேறு இருக்கும், யாரா காலங்காத்தால அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா நம்மளோட ஹீரோஸ் தான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கனால வந்துட்டு அவன் ஸ்கூலுக்கு போகல, அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஜலதோஷங்கனால ஸ்கூலுக்கு போகல. ஆனால்
நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் 2 பேரையும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒரே ஜலதோஷமாக இருக்குது, என்னை பார்த்துக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப க்யூட்டாக கேட்டோன்னே ஹீரோயினுக்கா சமகாண்டாக இருக்கும். சயின்ஸ் லேபில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவள் சமகாண்டாகி ஏன்டா என்கிட்ட வந்து கேட்குறா, அதான் அவன்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அவகிட்ட போய் கேள்றா தற்குறி பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாளா. அப்படி இருந்தாலும் மனசு கேட்காது. அவள் வந்து சூப்பெல்லாம் போட்டு கொடுக்கும் போது கேட்டுறான், சயின்ஸ் லேபில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சார் அப்படின்ட்டு. அந்த பொண்ணுகிட்ட சும்மா பேசிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. இல்லையே நீ இருந்த பொசிஷனை பார்த்தா அப்படி இல்லையே, அந்த பொண்ணு என்னை விட குட்டை, அவன் மூஞ்சை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உனக்கு பேக் வியூலேருந்து பார்க்கும்போது கிஸ் அடித்த மாதிரி தெரிஞ்சுருக்கு, நான் கிஸ்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு மனசெல்லாம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா டெஸ்கில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு காஃபி மக்கை உடச்சி வச்சு கொடுத்து வந்துருப்பாரு நம்ம செகண்ட் ஹீரோ கையில். அந்த காஃபி மக்கை தான் இருந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணி வச்சுருப்பான், ஃபெவிக்விக்கு அந்த கம்மி இந்த கம்முன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு பட்டி டிங்கரிங் பார்த்து வச்சுருப்பான். இதை பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாயிடும். அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கிளாஸை கவனிக்க சொன்னால் ஜன்னல் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஹீரோவை வாட்சாக விட்டுக்கிட்டு இருப்பாளா. இவள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு என்னம்மா இங்கேருந்து நல்ல கிளியர் வியூ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையாக கலாச்சிட்டு இருப்பான். என்னால் காண்டான ஹீரோயின் வந்துட்டு நேராக டீச்சர்ட்டு எழுந்திரிச்சு, சார் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறப்ப வந்துட்டு கிளாஸை ஃபுல்லாக வந்து நம்ம ஹீரோ வந்து க்ளீன் பண்ணுறானா, ஐ மீன் செகண்ட் ஹீரோ க்ளீன் பண்ணுறானாமா அப்படின்னு சொல்லிட்டு நேக்காக சார் கிட்ட கோத்து விட்டோன்னே ஹீரோக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுது. ஐ மீன் செகண்ட் ஹீரோக்கு வந்து செம்ம காண்டாயிடுது. அவன் வந்துட்டு அடி கையில் சிக்கணுன்னா வெளுத்துப்பிட வேண்டிய ஒன்று அப்படின்னு. டீச்சர் வந்துட்டு தம்பி சூப்பர் தம்பி, இப்படி தான் தம்பி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வேற பாராட்டினால மாட்டிக்கிட்டாரு. ஸோ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் ஸ்கூல் ட்ரிப் வந்து போகலான் இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் போவா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். சரிவா 2 பேரும் ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு நேராக வந்து அடிச்சு பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் வர மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ட்ரிப்புக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரிவா ட்ரெயின் பிடிச்சாது போயிடலான்னு போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் பார்த்தாலும் இருந்துட்டு அடுத்த ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்குது, அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். ஹீரோ இருந்துட்டு 4 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறது, சும்மா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்னு சொன்னேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் இருக்குப்பா, ஸ்னோ மவுண்டெயின், நம்ம ஏன் அங்கே போய் கொஞ்ச நேரம் சில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஐடியா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பொடிநடையாக ஓடி வந்தே அந்த ஸ்னோ மவுண்டெயின் வந்துடுவாங்க. ஸ்னோ மவுண்டெயின் வந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கோம். அவன் ரொம்ப சாமிங்காக இருப்பான், ரொம்ப கேரிங்காக இருக்கனால அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேரும் அந்த இடத்துல இருந்துட்டு செல்ஃபி கூட எடுத்து வந்துருப்பாங்க. செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க திரும்பி போய் ட்ரெயினை பிடிச்சி சட்டு புட்டுன்னு ஊர் பக்கம் போய் சேரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீ ஏன் வந்து ட்ரிப்புக்கு வரல, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வந்து வண்டியெல்லாம் நிறுத்தி பிரச்சனை பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். பட் நீங்கள் வரல அப்படிங்கிறதுனால சார் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அடியே ஃபூக்கோ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு வந்து சொன்னோடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கம்மனாட்டிஸ் எல்லாம் இருந்துட்டு வாடா மச்சான் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கஷ்டமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லபான்னு கத்துவாங்களா, அவங்களாம் இருந்துட்டு மச்சான் சூப்பர் மச்சான் அவன் ஒன்ட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு சும்மா இருக்கவளை ஏற்றி விட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பார்த்த உடனே இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எனக்காக பஸ்ஸெல்லாம் நிறுத்துறேன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் என்ன பண்ணுறது என்னால் தான் வர முடியல அப்படிங்கும்போது நேராகவே நம்ம செகண்ட் ஹீரோ கேட்டுறான், இந்த மாதிரி உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்குற எனக்கு புரியல, இல்லை என் பிரதரை வந்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே இதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து பதிலே சொல்ல மாட்டா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே அவன்கிட்ட நீ இருந்து தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோ இருந்துட்டு போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவான். கீழே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஹீரோ. ஸோ இதோடய வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு நடந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் என்ன ஒன்றா வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. இவன் அப்படிக்கா வந்துட்டு டாட்டா காட்டிட்டு அவன் கிளாஸ்க்கு போக நம்ம ஹீரோயின் இப்படிக்கா இவன் கிளாஸ்க்கு வந்துடுவா. கரெக்டாக பெஸ்டீஸை பார்த்தோன்னு என்ன மச்சான் 2 பேரும் ஒன்றா வரீங்க, லவ்ஸ் ஓகே ஆகிடுச்சு போல் அப்படின்னோடனே பெஸ்டிகிட்ட சொல்கிற அடியே சும்மா இருக்குடி, மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடாதீங்கடி, ஆல்ரெடி பிரச்சனையில் போயிட்டுருக்குடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வந்து நிற்குமா. நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் ஐயோ இவன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா மூஞ்ச திருப்பிக்குவா. சரின்னு சொல்லிட்டு
நேராக நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்துடுறா. கிளாஸ்க்கு வந்து பார்த்தா இருந்துட்டு இவளுக்கு ஒரே மண்டையில் ஒரே மண்டை குடைச்சலாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா அவனை பிடிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் இவன் என்னன்னா அவன் கூட பேசாதன்னு சொல்கிறான். ஸோ இவனுங்க மத்தியில் இந்த உசரை காப்பாற்றுறது ரொம்ப தான் கஷ்டம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவளே தலையில் டென்ஷனாக வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்க்க வந்தான். இவன் வேற ஒரு பிள்ளை கூட உட்காந்து ப்ளே கிரவுண்டில் கடலை போட்டுட்ருப்பானான். இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இவன் என்ன எல்லா பொண்ணு கூடயும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நேராக அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோக்கியோக்கு வேறு ஊர் போகிறதுனால வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க நாயை யாருக்காவது கொடுத்துர்லான்னு பார்க்குறாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாயை வந்து யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி விடுங்க பாட்டி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும் போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு தேவலாமல் இப்பெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காது, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் டாகெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக அந்த நாயை வந்து அந்த பாட்டிகிட்டே கொடுத்துட்டு தேவலாமல் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு தான் வந்து ரோசக்காரியாச்சு. அவர் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் அந்த டாகு வந்து அடாப்ட் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, அந்த நாயை என்கிட்ட கொடுங்க, இந்த நாய்க்கு நல்ல ஓனராக பார்த்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியாக அந்த பாட்டிக்கிட்ட இருந்து நாய்க்குட்டியை வாங்கிட்டு நம்ம அக்கா என்ன பண்ணுவாங்க நேராக வந்து அந்த நாயை எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ மாசு காட்டுன்னு தமாசா வந்து மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நேராக நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கிற ஏதோ நாயை கூப்பிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவ்வளோ வந்துட்டு ஆமாப்பா இந்த நாய்க்கு ஒரு ஓனர் வேணும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி விடு நாளைக்கு ஸ்கூலில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் முழுசும் அந்த நாயோட ஃபோட்டோ வச்சுட்டு இந்த நாய் யாருக்காவது வேணுமா, இந்த நாய் யாருக்காவது வேணுமா, இலவசமாக தான் கொடுக்குறோம், 10 ரூபாய் செலவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் ஹைலைட்டே என்னென்னா ஸ்கூலில் இருக்க ஒரு பயபுல கூட அந்த நாயை வாங்கிக்காது. இதை தான் ஸ்டார்டிங்லேயே நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லியிருப்பான். ஹீரோ அந்த நாயை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு தனியாக நடந்துட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு தேவையில்லாத வேலைடி தயவு செஞ்சு நாயை கொண்டு போய் விட்டுறி அப்படின்னோடனே அதெல்லாம் அடங்க மாட்டேன் அப்படின்னு தான் சுற்றிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நோட்டீஸ் போட்டிருக்குல்ல அந்த நோட்டீஸ் போர்டில் இருந்துட்டு யாரோ வந்து இந்த நாய் வேணும்னா இந்த கிளாஸில் இருக்க இந்த ஃபூக்கோவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. இது அங்கே இருக்கவங்க எல்லாருமே இருந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் அது யார் எழுதி போட்டிருக்காங்கன்னு தெரில. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஒரு பையனை பிடிச்சிட்டு நாய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வாங்கிக்க மாட்டேன், என் கிளப்பில் இருக்க பொண்ணுங்களுக்கு பிடிக்கலாம் வரீங்களான்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளப் கூட்டிகிட்டு போவான். அங்கே இருக்க பொண்ணுங்கிட்ட இருந்துட்டு இந்த நாய் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பொண்ணுங்களும் வந்துட்டு நோ டாக்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அதே டான்ஸ் கிளப்பில் ஒரு பொண்ணு இருப்போம், செம்ம அழகாக இருப்போம். அந்த பொண்ணு வந்துட்டு ஹாய்க்கா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்களாம் போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ யாரா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னோடனே இல்லைங்க நாய் ஒன்று இருக்குது, நாய் வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னோடனே அவசியம் ஆட்டிடியூட் பிடிச்சவளாக இருப்பா போல், நாயெல்லாம் இங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இந்த பொண்ணை இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து லைட்டாக ஒரு ஃபஸ்ட்டு க்ரஷ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் இருந்துட்டு சாரிங்க என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னோடனே பரவாயில்லடா தம்பி விடுறா அப்படின்னோடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் வேணால் ஏன் எங்கள் டான்ஸ் கிளப்பில் சேர்ந்துக்கூடாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் டைம் இருந்தால் பார்க்குறேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் இருந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் வீட்டுக்கு நடந்து போகும்போது கூட இந்த நாயை வச்சுட்டு என்னப்பா பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நாய்க்கிட்ட அதே பாடு தான், உன்னை யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணுவேன், சரி விடு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி உன்னை ஒரு நல்ல வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சிட்றேன், டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வராங்க. அவங்க அக்கா கிட்ட இருந்துட்டு இந்த மேல் வீட்டில் இந்த 2 பசங்க இவளை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அக்கா பார்த்துட்டு இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குடி, சூப்பராக இருக்குடி, நீ வந்து ஒரு லிவிங் ட்ராமாவில் வாழ்ந்துட்டுருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அதுக்கு மேலே அவளை ஏற்றி விட போக நம்ம ஹீரோ வந்துட்டு அடியே சும்மாறி இவனுங்க 2 பேர் மத்தியில் மாட்டிக்கு நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன்டி. ஒன்று தெரியுமா, உன்னோட லைஃப்பில் நடக்கிற மாதிரி யாராவது ஒரு பொண்ணு நினச்சின்னா எப்படியா இருந்தாலும் செகண்ட் ஹீரோ தான் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அக்கா சொன்னதையே வேற நினச்சிட்டு இருப்பா, ஒரு வேளை வந்து செகண்ட் ஹீரோ கூட பேட்சப் ஆயிடுவாளோ அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அவன் டெஸ்கில் இருந்துட்டு கை வச்சுட்டு இங்கே தானே உட்காந்துட்டு இருப்பான், இங்கேருந்து நான் பார்த்தேன்னா என்னோடய வியூ வந்து அவனுக்கு தெரியுமா, நம்ம ஹீரோயின் அவள் கிளாஸ்லேருந்து இங்கே வாட்ச் விட்டுட்டு இருப்பாள், அந்த மாதிரி உட்காந்து பார்க்குறா இவன் இந்த இடத்துலேருந்து அங்கே வியூ வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த டெஸ்கில் உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப மன வருத்தத்திலே படுத்துக்கிறா. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு. அப்புறம்
கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சதுக்கப்புறம் ஐயோ யாராவது பார்த்துட்டா பெரும் பிரச்சனை ஆயிருமே, இந்த இடத்துல வந்து ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடியே நம்மளோட ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்து பார்த்தா அங்கே பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இருப்போம். செகண்ட் ஹீரோ இருந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை வாஷ்ரூம் போயிட்டு இருந்தேன். எப்படி என் பிரதரோட டேபிளில் உட்காந்து வாஷ்ரூம் போய்கிட்டு இருந்தேன், இங்கேருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சரியா. பார்த்து ஹீரோயின் இருந்துட்டு அதான் பார்த்துட்டல அப்புறம் எதுக்கு என்ன நோண்டிட்டு இருக்க அப்படின்னோடனே அவன் அப்படியே சிரிப்பான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ சிரிச்சு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறான். டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உரன்னா இருப்போம், உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலாச்சி விட்டுருவாளாம். நம்ம ஹீரோவும் பார்ப்பான். ஹீரோ பார்த்துட்டு தேவலாம் பேசிகிட்டு இருக்கு நீ, ஓவரா சீன் போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கர்டனுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே 2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. இவங்க 2 பேரும் கர்டன் பின்னாடி இருக்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி தெரிய போக அவ்வளவுதான். ஸ்கூலில் இருக்க 2 பொண்ணுங்க பார்த்து ஸ்கூல் பூரா தண்டூரை அடிச்சு விட்டு போயிடுவாளுங்க. காரிடோர் வழியாக போனால் இவ தான் அந்த பையனை கிஸ் பண்ண பொண்ணு, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த ரூமர் பெஸ்டீஸ்க்கு போகாமல் இருக்குமா. பெஸ்டீஸ் பார்த்து கேட்குறாங்க, இவள் என்னடி அந்த பையனை உம்மா அடிச்சிட்டியா அப்படியா அப்படின்னு. ஐயோ இல்லடின்னு சொல்லும் போது இந்த விஷயம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கே தெரிஞ்சிருது. அவனும் வந்து கேட்டோன்னு வந்துட்டு டே அதெல்லாம் பொய்யிடா உண்மை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடி போயிடுவான். நேராக எங்கே வந்து உட்காந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டில் அந்த நாய்க்குட்டியை வச்சுட்டு அந்த நாய்க்கிட்டையாவது சொல்லி புலம்புறான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வருவானா. சரி விடு இதுக்கெல்லாம் என் மூஞ்ச தொங்க போட்டுட்ருக்கேன்னு டே வாயத்தரன்னு சொல்ல வேண்டியது என்னடா நீ நான் அதை பண்ணலன்ட்டு அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் சொன்னால் மட்டும் என்ன இவனுங்க நம்பவா போகிறானுங்க, என்ன பண்ணுறது நமக்கு தெரியும் நம்ம எதுவும் பண்ணலன்ட்டு அப்புறம் நீ வரி பண்ணிக்கிற அப்படின்னு. எனக்கு அது ஒரு பிரச்சனை, இப்போ இந்த நாய் ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த நாயை வச்சுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே நாயை வாங்காதன்ட்டு. இதெல்லாம் முடியாதுன்னு ஏதாவது பண்ணியே தீர்வுன்னு நாயை வாங்கினால அனுபவிடி உட்காந்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நாயோட ஒரிஜினல் ஓனர் வந்து அந்த பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு என்னம்மா ஓனரை கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்டோன்னே இல்லை பாட்டி ஓனர்லாம் கண்டுபிடிக்க முடியல, சாரி பாட்டி கோச்சிக்காத பாட்டி அப்படின்னோடனே சரி பரவாயில்ல விடுமா வேற யார்ட்டையாவது இந்த நாயை வந்து நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வருவானா. நம்ம ஸ்கூலில் ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த நாய்க்குட்டியை வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காடி, நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த போஸ்டரை பார்த்தாலாம். ஸோ வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுன்னா ஸோ இந்த நாய்க்கு வந்து புது ஓனர் கிடைச்சாச்சு, நீ இனிமேல் வந்து வரி பண்ணிக்காத அப்படின்னு. அந்த பாட்டிமா என்ன பண்ணிட்டாங்க, நாயை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு இந்த நாயை பிடி இந்த போஸ்டர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த போஸ்டரில் யாரோ ஒருத்திங்க ரொம்ப கேவலமாக அந்த நாயை வரைஞ்சி இந்த நாய் வேணும்னா இந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போர்டு எழுதி ஒட்டியிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான், ஓகே நம்மளோட பெஸ்டீஸ் தான் வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காளுங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்கா. கடைசியில் நாய் வந்து சேஃபாக ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இதோடய வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு வர அப்கமிங்ஸ் எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you later.